தற்போது பாமக தலைவர் அன்புமணி தற்போது இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார். பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் தற்போது அன்புமணி வந்திருக்கின்றார். இந்த கூட்டணி ஒப்பந்தமானது தற்போது கையொப்பமாகின்றது. இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையிலே 20+1 என்ற அடிப்படையில ஒப்பந்தம் கையொப்பமாகலாம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது 20 சட்டமன்ற தொகுதிகள் கூடுதலாக ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்படலாம் என்ற தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. எனவே இன்னொரு அரை மணி நேரத்திற்குள்ளாக அவர்கள் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்திக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது. அதிமுக பாமக கூட்டணியை பொறுத்தவரையிலே இன்று அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தம் கையொப்பமாகின்றது. பாமக தலைவர் அன்புமணி தற்போது சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்திருக்கின்றார். அந்த இல்லத்திலே தற்போது அந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பிலே பாமகவுக்கு 20 தொகுதிகள் கூடுதலாக ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. அன்புமணி அவர்களோடு பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். வழக்கறிஞர் பாலு வந்திருக்கின்றார். அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் வந்திருக்கின்றார். அனைவரும் தற்போது இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அனைவரும் அமர்ந்து தற்போது இது சம்பந்தமாக அவர்கள் பேச இருக்கின்றார்கள். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது இதே அதிமுக கூட்டணியிலே பாமகவிற்கு 23 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டது. வழக்கமாக பாமக இதற்கு முந்தைய தேர்தல்களில் 30க்கும் மேற்பட்ட சீட்டுகளை பெற்றுதான் போட்டியிடும், அதுதான் வழக்கம். ஆனால் 2021 23 சீட்டுகள் தான் பெற்றது. காரணம், அப்போது வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. எனவே அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதன் காரணமாக குறைவான தொகுதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே சென்று வெறும் எம்டி ஷீட், எங்களுடைய கட்சி லெட்டர் பேட் எம்டியாக கூட நாங்கள் கொடுக்கின்றோம். எங்களுக்கு எத்தனை சீட்டு வேண்டுமானாலும் கொடுங்கள், குறைவாக கொடுங்கள், சீட்டு இல்லை என்றாலும் பரவாயில்லை, 10.5% இடஒதுக்கீடு தான் வேண்டும் என்று கேட்டு பெற்றதாக அப்போது பாமக தலைவர்கள் பேட்டிகளில் பலமுறை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டின் காரணமாக நாங்கள் குறைவான தொகுதிகளை பெற்றுக்கொண்டோம் என்று தெரிவித்திருந்தார்கள். அதிமுக பாஜக ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டணியில் புதிதாக அன்புமணி தலைமையிலே பாமகவும் இணைகிறது. எனவே திமுக கூட்டணிக்கு எதிர்கூட்டணியாக அதிமுக கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய பணிகளில் இபிஎஸ் இறங்கியிருக்கிறார் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஏற்கனவே விருப்ப மனுக்களை பெறுவது, தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு குழு போடுவது என்று பலவிதமான பணிகளை அரசியல் கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பாமக ஒப்பந்தம் கையொப்பமாகிறது.